ஹலோ guys, வெல்கம் டு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகே, நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர காதலோட பார்ட் 18 தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக எதோ ஒன்று முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஜிமின்னு வந்து அவங்கக்கிட்ட பேசியிருப்பான். ஸோ அதோட முடிச்சிருந்தேன். இப்போ அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். ஜிமின்னு வயர் நான் வெளியில் போகிறேன், நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி அதெல்லாம் வருவாப்பா, நீ கூட்டிகிட்டு போடி ஜிமின் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உங்கள் மம்மி உங்களை அனுப்பி கேட்குறாங்க. ஜிமினிக்குமே இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி, ஏன்னா இங்கே வீட்டில் இருந்தாலும் உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஜிமின் கூட தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் கூட போகிறீங்க. ஜிமின் பைக்கில் போகலாமா இப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் நடந்து போகலாம் ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் ஏய் 2 தெரு தள்ளி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் பரவாயில்ல வா நடந்து போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் ஏன் உங்கள் ஆசையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நடந்துகிட்டே வரான். நீங்களும் ஜிமின் கூட ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு எப்படி சொல்கிறது, ஜிமின் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே. அவனை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படி கிடையாது. ஜிமினுக்குமே உங்களை பற்றி தெரியாத விஷயம் இப்போது ஒன்று தெரியாமல் இருந்துச்சு, இப்போ அதுவும் தெரிஞ்சிச்சு. அதனால் அவன் ஜாலியாக அவங்க கூட பேசிட்டு அவனுக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஜாலியாக பேசி நடந்துகிட்டே போயிட்டுருக்கீங்க. கடைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு சைடில் ஸ்நாக்ஸ் தேடுறீங்க, ஜிம்மின்னு ஒரு சைடில் தேடுறான். இது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சேமாக எடுக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு சாக்லேட்ஸு அப்புறம் சிப்ஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறையா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. நடந்து போகும்போது ஜிமின் நீங்கள் அங்கே எப்படிலாம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க. 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் இப்படி சிரித்து பேசிட்டு வர்றது உங்கள் மம்மிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் சிரிச்சிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அப்படியே ஜிமின் சரி ஓகே நாளைக்கு காலேஜ் இருக்குது, ஸோ காலேஜுக்கு போகணும்ல, ஸோ நீ போய் சீக்கிரமாக படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே நீங்கள் சரி ஓகே ஜிமின் பாய் குட் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமில் போயிடுறான். நீங்களும் உங்கள் ரூமுக்குள்ள வந்துடுவீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் ஜேகே அதுக்கப்புறம் மின்னு சாரா தயம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஹாய்ன்னு போடுறீங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரிப்ளை வந்துடுது. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நீங்கள் எல்லோரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு நீங்களும் ஜேகேவும் அப்படியே உட்காந்துன்னு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் கொஞ்சிட்ருக்கான். இந்த சைடு மின்னு அதுக்கப்புறம் சாரா தயம் எல்லோரும் வியர்ட் இமோஜி அனுப்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டு பரவாயில்ல இன்னும் வெறுப்பேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் வேணும்னே வெறுப்பேற்றிட்ருக்கீங்க 3 பேரையும். அப்போது மின்னு சாரா அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே ரொமான்ஸ் பண்ணதாக இருந்தால் அப்படி போய் பண்ணுங்கப்பா, இங்கே உட்காந்து சிங்கிள்ஸோட வயிற்றுச்சலை கிளப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு சரி ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிசியில் சேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும் மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது. பட் இந்த டெக்ஸ்ட்டு ஃபோன் கால்ஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் நேரில் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கவலை மட்டும்தான் அவங்களுக்கு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இப்படி தான் இருக்கும் லைஃப், இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜிக்க ஒரு இதுக்கு வந்துட்டீங்க. அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி இந்த லைஃப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சேட் பண்ணி ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தயங்கிட்டேருந்து உங்ககிட்ட மெசேஜ் வருது ஓய் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன அண்ணன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன அண்ணன்லாம் கண்டுக்க மாட்டே போல் அப்படின்ற மாதிரி தயம் கேட்க நீங்கள் அப்படிலாம் இல்லைண்ணா சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்க. உடனே தயங்க மிஸ் யூ தங்கச்சிமா அப்படின்ற மாதிரி அனுப்புகிறா. உடனே நீங்கள் அச்சோ க்யூட் என் அண்ணன் இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறான், நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் திருப்பி அனுப்புகிறீங்க. உடனே தாங்க சரி ஓகே பார்த்துரு காலேஜ் டேஸு, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏன்னா பசங்களாம் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ணாவும் கூட இல்லை ஜெக்கேவும் கூட இல்லை, ஸோ அதனால் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தேங்க உங்களுக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் ஓகே அண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அவன் எப்படி சொல்கிறது, உங்களை ஒரு பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான் எப்போவுமே. நீங்கள் சின்ன குழந்த அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவான். நீங்களும் அந்த ஃபீல்குள்ளேயே தான் இருப்பீங்க எப்போவுமே. நான் பெரிய பொண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது, ஃபீல் பண்ணவும் வச்சதும் கிடையாது. இதான் நீங்கள் தயவங்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு சாரம் இன்னும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாளுங்க, நீங்களும் அவங்களுக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் காலையில் ஏஞ்சிக்கிறீங்க. ஏஞ்சிட்டு ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்குது.
பார்க்குறீங்க. ஜேகே வந்து குட் மார்னிங் அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்கான். நீங்களும் வந்து அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பிளஸ்டு ஃபீல் மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தேங்க்யூன்னு சொல்லி போட்டுட்டு கிஸ் எமோஜியாக போட்டு தள்ளுறீங்க. உடனே ஜேகே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு ஓகே சீக்கிரம் எழுந்துச்சி கிளம்பி சாப்பிட்டுட்டு போ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அனுப்புகிறான். நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கடைன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. அப்படியே ஜிமின் வந்து கிளம்பிட்டு உங்கள் டோரை தான் நாட் பண்ணிகிட்ருக்கான். மயன் ஏஞ்சியா அடியே இன்னொரு நேரம் தூங்குறியா என்ன இந்த மாதிரி ஜிமின் வந்து கதவு தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஏஞ்சிட்டேன்டா இருடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. ஜிமின் வந்து நல்லா இருக்குடி ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் எப்படி சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி வா டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமினை வந்து போகிறீங்க. கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஓகேம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமினும் வந்து போகிறீங்க. போயிட்டு அங்கே போய் இறங்குறீங்க. இவ்வளோ பெரிய காலேஜில் நம்ம படிக்க போகிறோமா ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உடனே ஜிமின் வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது பார்ப்போம் எங்கேயாவது எப்படி அமையிறானுங்கன்னு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறான். நீங்கள் வந்து சரி ஓகே பாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து பாய் டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் ஜிமினும் ஒரே கிளாஸ் தான். பட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தனியாக வந்துடுறீங்க. இந்த சைடு ஜிமினும் வந்து சரி அவனாவது மாட்டுவான் நம்மளுக்கு இன்னும் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஜிமினுக்கு வந்து நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃபீல். ஃப்ரெண்டு கிடைக்கலன்னா வேற போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். நீங்கள் அப்படியே அங்கே போய்ட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறீங்க. இன்னும் கிளாஸ்க்கு வர டைம் ஆகலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. யாராவது நம்மளுக்கு இங்கே ஃப்ரெண்டு செட் ஆவாங்களா கிடைச்சாலும் உண்மையாக இருக்கணும் சாராம் இந்த மாதிரி இந்த டைமில் அவளுங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்து ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா இருக்குது. ஜங்குக் தான். ஜங்குக்கும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் கிளாஸ்க்கு வந்து 20 minutes இருக்குது ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உடனே ஜங்குக்கு வந்து பார்த்து சேஃபாரு ஒழுங்காக உன் ஒர்க்கை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து எஸ் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நீங்கள் வந்து ஆமாம் நான் நியூ ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நீங்களும் உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லிவிட்டு அந்த தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு நானும் அங்கே தான் இட்ஸ் மீ ஷைன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கை கொடுக்குறா. உடனே நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கை கொடுக்குறீங்க. ஷைன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நீங்கள் வந்து யா ஷோர் ஒய் நாட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்களும் ஷைனும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துப்பீங்க இல்லையா. ஜங்குக்கு வந்து ஓய்னு அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். நீங்கள் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஐயோ 1 minute அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கா நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அதுக்குள்ளேயுமா ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாம் சரி ஓகே டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன். நான் நடுவில் டைம் கிடச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜேகே பார்த்து ஜேகே கிட்டே சொல்கிறீங்க. ஐயோ உடனே ஜங்குக்கு வந்து ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாய் லவ் யூ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கான். நீங்கள் வந்து பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஷைனும் அப்படி தான் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசியிருப்பா. நீங்களும் வந்து ஓகே அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஜாலியாக பேசியிருப்பீங்க. அதாவது உங்களுக்குள்ளே ஒரு பெஸ்டி ஃபார்ம் அப்படின்ற மாதிரியே வந்துருச்சு. நீங்களும் ஷைனுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கீங்க. ஷைனும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா. சரி ஓகேவா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஷைன் வந்து உங்களுக்கு கூப்பிட டைம் ஆகிடுச்சுல சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷைனை நடந்து போகிறீங்க. அப்போ ஜிமின் வந்து குட்டு ஓடி வந்து நிற்கிறான் அவங்க பக்கத்தில். நீங்கள் ஏன்டா இப்படி ஓடி வர அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிமின் வந்து எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கல நான் அவங்க கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வந்துடுறீங்க முன்னாடி போகிறீங்க. அப்போ ஜிமின் வந்து இது யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு யார் உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க நீங்களும் வந்து ஆமாம் என் ஃப்ரெண்டு ஷைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து ஓகே ஹாய் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஷைனை வந்து ஹாய் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் 3 பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. உடனே ஏண்டா பொம்பளை பசங்க கூடயே சேர்ந்து சுற்றுறேன்னு தான் சொல்ல போகிறாங்க. பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து ஓகேடி எனக்கு யங்ஜி இருக்கான் ஃப்ரெண்டு இப்போ தான் ஒரு பையன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லலாம். உடனே ஷைன் வந்து யங்ஜியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்களும் ஜிமினும் அவளை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க.
ஏன் ஜிமின் மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஷைன் வந்து இல்லை யங்ஜி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் ஜிமின் வாயிலே கை வச்சிட்டீங்க. ஒன்று ஷைன் வந்து ஏன்ப்பா ஷாக் ஆகிறீங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷைனு கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் ஜிமினுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிமின் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏய் சி உனக்கு யார் பாய் ஃப்ரெண்ட் இருமா பைத்தியம், கேர்ள் ஃப்ரெண்டை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து நான் என் கனவு கண்ணியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சிரிச்சிட்டு தேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் அவங்க கிளாஸில் உள்ளே போயிட்டு அப்போது ஒரு பொண்ணு வந்து வரா. அப்போது நீங்கள் ஜிமின்னு ஷைனு 3 பேரும் அந்த பொண்ணையே பார்க்குறீங்க. அவள் ரொம்ப இன்ட்ரோவர் போல், ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு அவள் பாட்டுன்னு வந்து, அதாவது நீங்கள் 3 பேர் உட்காந்துருக்க இடத்துல இன்னொருத்தர் உட்காரலாம் அந்த மாதிரி இருக்க இடம். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நான் இங்கே உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜிமின் வந்து அந்த பதில் சொல்லாத பொண்ணே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து உட்காரலாம் தப்பில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஜிமினை ஹேய் போடா போய் பாய்ஸ் கூட உட்கார்றா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பக்கத்து பெஞ்சுக்கு தள்ளி விட்டுடுறீங்க ஜிமினை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறான். நீங்கள் வந்து ஹாய் என்னோடய பேர் வயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் வந்து ஹாய் என்னோடய பேர் சஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஹாய் சஞ்சா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. உடனே அவள் வந்து ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ ஷைன் வந்து என்னோடய பேர் ஷைன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து கொடுக்குறா கை. உடனே அவள் வந்து என்னோடய பேர் சஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறா. நீங்களும் ஷைனும் என்னடி இவள் பேசவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஷைனை பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே ஷைன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாண்டி, அந்த பொண்ணு நம்ம நார்மலாக பேசணும்னு நினச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஷைனு சொல்ல. நீங்களும் கரெக்டு தான், சரி சஞ்சா நம்மளாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவளும் வந்து யா ஷோர் ஒய் நாட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு நல்ல ஒரு கேங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டீங்க. உடனே நீங்கள் வந்து சஞ்சா சிங்கிள் தான் ஒரு கமிட்டட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவள் வந்து சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ அழகாக தானே இருக்க, நீ ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே சஞ்சா வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த சைடு ஜிமின் வந்து ஹாய் ஐம் ஜிமின் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிமின் வந்து ஏய் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கை கொடுக்குறான். அவளை வந்து ஹாய் ஐம் சஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கொடுக்குறா. ஜிமின் கையை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த அதாவது உங்களும் ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பிடுறா ஜிமினை பார்க்காம. ஜிமின் அந்த கையை எடுத்துகிட்டு போய் அவன் ஹார்ட்டில் வச்சுட்டு என் கனவு தேவதையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஷோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போது சஞ்சா வந்து உங்ககிட்ட நீங்கள் கமிட்டடா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒன்று நீங்கள் வந்து நான் கமிட்டட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சஞ்சா வந்து நைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஷைனு நீ அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஷைனு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே நானும் கமிட்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே நீங்கள் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் இல்லை, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து கொரியாவில் இருக்கார், நீங்கள் என்ன ஷைனோட பாய் ஃப்ரெண்ட் வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஷைன் வந்து இதோ ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்கால யங்ஜி அவன் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷைன் வந்து சொல்கிறா. இந்த சைடு சஞ்சா திரும்பி ஹாய் யங்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறா. ஜிமின் வந்து அவன் கையில் கொடுக்கணும் அங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சாவோட கையை தட்டி விட்டுறான். நீங்களும் ஷைனும் விழுந்து சிரிக்கிறீங்க. அப்போது சஞ்சா ஒரு மாதிரி நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் 2 பேரும் டப்புன்னு ஸ்மைல் பண்ணதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இல்லை, நான் ஜிமினை வந்து பொசசிவ் ஆகிறத பார்த்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சஞ்சா வந்து லைட்டாக ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ப்ளஷ்ஷோட ஸ்மைல் பண்ணுறா. ஜிமினுக்கு அவ்வளோதான் வா அப்படின்ற மாதிரி இருக்குது. டே வந்து ரொம்ப ஜாலியாக போயிருக்கோம். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஷைனும் சஞ்சாவும் கிடச்சது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்போது நீங்கள் ஸ்கூல் போனப்போ சாராவும் இன்னும் எப்படி இருந்திருப்பாளுங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த சைடு நீங்கள்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டேட்டஸில் அப்படி போஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது இந்த சைடு மின்னுக்கிட்ட வந்து சாரா கிட்ட மெசேஜாக வருது உங்களுக்கு. என்னடா என் மெசேஜ் இவ்வளோ வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்க்குறீங்க. அவளுங்க ஒரே கோவப்படுற எமோஜியாக தள்ளுறாளுங்க. நீங்கள் இவளுங்க காலேஜில் படிக்க சொன்னால் என்ன உட்காந்து ஃபோன் நோண்டிட்டுருக்காளுங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லி வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டு
கேட்குறாளுங்க. நீங்கள் அதுவா ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிற உடனே எங்களை விட உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவளுங்க கேட்குறாளுங்க. உடனே நீங்கள் வந்து இங்கே வந்தாலும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போது அவளுங்களும் வந்து சும்மா தான் கூப்பிட்டோம். சரி ஓகே, எங்களுக்கு இங்கே ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் கிடைக்கல, ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. வந்துச்சுங்க அதுங்களும் வந்து இங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நின்று பேசுறதுங்களா இருந்துச்சுங்க. நாங்கள் சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க வந்து கேஷுவலாக சொல்கிறாளுங்க. ஓகே, இருந்தாலும் நான் உங்களுக்கு இருக்கேன்டி, நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவளுங்களும் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களும் வந்து அங்கே டேஸ் வந்து நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுறாளுங்க. ஃபர்ஸ்ட் டே அவளுங்களுக்கும். ஸோ அங்கேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே நீங்களும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்களும் ரொம்ப நல்லா இன்றைக்கி டேவும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நைட்டை இந்த ஜேகேக்கு வந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே வந்து அப்போ தான் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துருப்பான். அப்போ பார்த்துட்டு யார் இந்த 2 பசங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நீங்கள் வந்து அதுவா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து நான் யாருன்னு கேட்டேன், நான் இங்கே கோவத்தில் கேட்டுருக்கு, நீங்கள் சிரிக்காத எப்படி அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்கிறான். நீங்கள் வந்து இருந்தாலும் உனக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுது ஜிகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இரு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த சைடு இருக்கால அவன் தான் என்னோடய மாமா பையன் ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நம்மளுக்கு வந்து மாமா பையன்லாம் கட்டிக்கிற மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி ஜமுக்கு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அவ்வளோ சீன்லாம் இல்லை அவனுக்கு, அவன் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஜிமின் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்களும் ஜிமினும் அப்படி தான், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து இருந்தாலும் நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஐயோ ஜமுக்கா அவன் சஞ்சாவை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ என் பக்கத்தில் ஃப்ரெண்டு நிற்கிறாள்ல அவள் தான் சஞ்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அப்போது அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்க நீங்கள் வந்து அந்த சைடு வந்து யங்ஜி வந்து ஷைனோட ஆள் போதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து ஒரு மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இன்னொன்று நம்பலைல்ல அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. நாளைக்கு நான் காலேஜ் போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீ அப்போவே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகேவை கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து சரி நீங்கள் சொல்கிறல்ல நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்புறம் நிறைய கேர்ள்ஸ்லாம் உன்னை சைட் அடிப்பாங்க, ஒழுங்காக இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜமுக்கு வந்து நான் பார்த்துப்பேன், அந்த சைடு என் பொண்டாட்டி நிறைய பேர் பார்ப்பானுங்க, ஒழுங்காக நீ இரு அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜமுக்கு அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து சொல்லு, இன்றைக்கி கிளாஸில் ஒரு பையன் என்னை பார்த்துட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து யார் அவன் என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் அங்கே இல்லைன்னா அவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி ஜமுக்கு வந்து ஒரு மாதிரி பல்ல கட்சி சொல்கிறான். நீங்கள் வந்து விடு அதான் ஜிமினும் யங்ஜியும் இருக்காங்கள பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜமுக்கு வந்து இது ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி ஜமுக்கு வந்து ஒரு மாதிரி பொசிசிவ் ஆகுது. நீங்கள் வந்து அவனுங்க இருக்கானுங்கன்னு சொல்லும் போது அப்புறம் என் புரிச்சா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜமுக்கு வந்து நான் என்னடி பண்ணுறேன், சும்மா தான் இருக்கேன், இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து அவங்ககிட்ட சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே ஜமுக்கு வந்து சரி வீடியோ கால் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து வீடியோ காலாக நான் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து வந்தாகணும் அப்படி சொல்லிட்டு வந்து கட் பண்ணிடுறான். நீங்கள் வச்சோ வீடியோ கால் வர பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணிட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து என்னடி அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் பப்ளி ஆகிட்ட போல் என் பப்ளூ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து ஃபோனு வந்து உங்கள் எப்படி சொல்கிறது சீலிங்கை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஜமுக்கு வந்து அப்போ புரிஞ்சுக்கலாம் என் வைக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்கள் வந்து அப்படி தான் அப்படியா இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க நான் இங்கே வந்து கொஞ்சம் பப்ளி ஆகிட்டேன்னு, ஆனால் எனக்கு எதுவும் அப்படி தோணலையே
நான் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்க் வந்து எனக்கு என்னவோ அப்படி தெரில, கொஞ்சம் பப்ளியான மாதிரி இருக்குது, அந்த சீக்ஸில் இன்னும் கொஞ்சம் பப்ளியான மாதிரி இருக்கே அப்புறம் அப்படின்றா. நீங்கள் வந்து எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் டப்புன்னு நீங்கள் வந்து உங்கள் நெக்கை பார்த்த மாதிரி வச்சுருவீங்க ஃபோனை. இந்த சைடு யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். ஏய், இந்த ஒர்க் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இன்றைக்கி காலேஜில் வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல பையனாடா நீ படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து சொல்லி கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிக்கிறான். நீங்களும் வந்து சரி இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அவன் டீன்னு சொல்கிறது வந்து ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அவன் ஒன்று வந்து யார் அது அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். நீங்கள் வந்து வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து யார் டி அப்படின்னு கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட திருப்பி காமிக்கிறீங்க உங்கள் ஃபோனை. அப்போது ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து முறைக்கிறான். ஜிமின் வந்து சிரிச்சுட்டு சரி நீ பேசு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டோர்லாம் திறந்து வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் வந்து சிரிச்சுட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன சிரிப்பு அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அவன் சொன்னது கேட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே கேட்கல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து பார்த்து ரொமான்ஸ் பண்ணல, டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே ரொமான்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேமரா எங்கேயே வச்சுருந்தியா, அங்கேயே வை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எங்கே வச்சுருந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி டப்புன்னு ஜிமின் உள்ளே வந்தப்போ எனக்கு எதையோ காமிச்சியே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல நீங்கள் வந்து ஏய் பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து காமெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஏய் லூஸு மாதிரி பேசாத ஜங்குக்கா, நான் அப்புறம் ஃபோனை வச்சுடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி விடு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சிரிச்சுட்டு சரி ஏன் இப்படி இதுக்கு நீ இப்படி என்ன சரியாக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் இப்போ எதுவுமே சொல்லியேடி, நீ தானேடி செய்யாகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஐயோ ஜங்குக்கா என்ன சைடு போனாலும் என்னை மடக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நீ எந்த சைடு போனால் நான் என்ன சைடு ஒன்று மடக்குனேன் அப்படின்ற மாதிரி ஜிக்கி கேட்குறா. உடனே நீங்கள் ஜங்குக்கா என்னால் முடியல, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு, டர்ட்டி டாக்காக பேசாத நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீத் எடுத்தியே நல்லா இருந்துச்சு, அதனால நான் எடுத்தேன் ப்ரீத் அப்படின்ற மாதிரி ஜிக்கி சொல்கிறான். நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிக்கே வந்து உங்களை இப்படி ரொம்ப அழகாக டீஸ் பண்ணிகிட்டு இருந்தப்பா. நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்துப்பீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஓகே, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.